எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பாரு கொண்டுருவாங்க. இங்கேருந்து கருவிக்குள்ளேருந்து அது ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன். ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சார். அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை, வெறும் புல்லாங்குழல். தாரதாரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிரும். பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான். இது இது இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, டே நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா. அது இல்லைப்பா, மறக்கிறதுக்கா பார்க்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும்போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில அது அண்ணன் குரலில் வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்புல, நல்ல தாளம் தபேலா. இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, டே நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா. அது இல்லைப்பா, மறக்கிறதுக்கா பார்க்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துருக்கும்போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில அது அண்ணன் குரலில் வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்புல, நல்ல தாளம் தபேலாலாம் வாய்ச்சி போவாப்புல. இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்கள் அண்ணன் செத்துருவாப்புல, சுற்றுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. இப்போ தென்பாண்டி சீமையிலே டங் முரசு அதிருது. இந்த உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் பால காட்டுறா. உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் பால. அவர் ஒரு திரைக்கதை, இன்னும் ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியாக உட்காந்து ஒன்று எழுதிட்டு இருப்பாப்புல. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இதை